வணக்கம். 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மேக்ஸ் புக்கில் 1.2 அப்ஜெக்டிவ் டைப் கொஷினை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துருக்கணும். ஸோ கீழே உங்களுக்கு EQ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் 2 கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செய்யணும். இந்த கணக்கு ரொம்ப ஈஸி, இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சின்ன ரகசியத்தை மட்டும் இதில் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, எல்சிஎம் மீச்சிமா கண்டுபிடிக்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பகுதியில் எது பெரிய நம்பர்னு பார்க்கணும். இப்போ இதில் பெரிய நம்பர் 12 தான். 4 12 மாற்ற முடியுமா? முடியும். 4 × 3. 6 12 மாற்ற முடியுமா? 6 × 2 பண்ணலாம். அப்போனா அதுதான் எல்சிஎம். இதே மாதிரி எல்லா கணக்கு ஒத்து வருமானா ஒத்து வராது. அப்போ உதாரணத்துக்கு அப்படி என்ன பண்ணணும்னா, அந்த பெரிய நம்பரோட 2வது மடங்கை பார்க்கணும். அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அந்த பெரிய நம்பரோட 3வது மடங்கை மாற்ற முடியுமா? ஸோ 4வது மடங்கை மாற்ற முடியுமா அப்படின்னு வரும். நான் தேவைப்படும் போது வரும்போது நான் அதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறேன். ஸோ 12 மாற்றியாச்சு. இது எப்படி எல்லாம் மாற்றிருக்கு அப்படிங்கிறது. இந்த ஏன் சார் 1 போட்டாங்க அப்படின்னு 1 போடாட்டாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை கீழே பகுதி 12 வரணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் எழுதியிருக்கிறோம். அடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணுறது தெரியும். ஸோ 2 ப்ளஸ் வேல்யூவே ஆட் பண்ணி போட்டோம், மைனஸ் வேல்யூ வச்சுருக்கிறோம். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குள்ளே அடையாளம், அதுதான் இது. ஸோ ஆன்சர் 1 வந்துருச்சு. ஸோ மீதி இந்த 2 கணக்கு நீங்கள் செஞ்சு எனக்கு நேரில் வரும்போது ஆன்சர் காமிக்கணும். ஓகே, அடுத்த கணக்கு போனால் 12வது. இதுவும் ரொம்ப ஈஸி. எப்பயுமே நீங்கள் மறந்துடக்கூடாது. ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு செய்யணும். ஆஃப் போட்டிருந்தா செகண்ட் செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? டிவைடு வகுத்தல் இருந்தால் செய்யணும். அடுத்து மல்டிப்ளை இருந்தால் செய்யணும். கூட்டல், அதுக்கப்புறம் தான் கழித்தல் மெத்தட் செய்யணும். ஸோ இங்கே ப்ராக்கெட் இருக்கிறதுனால ப்ராக்கெட் உள்ளதை செஞ்சு முடிச்சுட்டு தான் கூட்டணும். ஸோ அவசரப்பட்டு மற்றதை செஞ்சிடக்கூடாது, சரியா? ஸோ அதன் அடிப்படையில் எல்லாம் பண்ணியாச்சு. இது பெரிய கஷ்டமே கிடையாது, உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரியும். ஏன் சார் எடுத்துருக்குறீங்க அப்படின்னா, இங்கே 8 இருக்குது, பிரச்சனையே இல்லை. இங்கே தான் 4 இருக்குது. நல்லா கவனிங்க. பின்னம் எப்பொழுது ஒன்றாக இருக்குது? பின்னத்தில் பகுதி எப்போ ஒன்றா இருக்கணும்? கூட்டும் போது கழிக்கும் போது தான். இதாவது பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ பகுதியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். ஓகே, டினாமினேட்டர் 1 போல் இருக்கிறது கூட்டல் கழித்தல் மட்டும்தான். ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸி. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் இந்த 2யுமே நீங்கள் செய்ய பாருங்கள், சரியா? ஓகே, நல்லது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கிறோம்? இது 2யும் ஆட் பண்ணிவிட்டு வந்த ஆன்சர் 1/8. எது? இந்த 2யும் ஆட் பண்ணி வந்த ஆன்சர் 1/8. 1/8 கூட இந்த 1 + 2 ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஏன் சம்மந்தம் இல்லாமல் சார் போட்டிருக்கான்னு நினச்சிடக்கூடாது, சரியா? ஓகே, டன். இதே மாதிரி இந்த 2 கணக்கையும் செய்ய பாருங்கள். 13ல் டிவைடு வந்திருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? ப்ராக்கெட்டில் உள்ளதான் செய்யணும், சரியா? இங்கே 2 இருக்குது. அப்போ இன்ட்டு 4/4 போடணும். 4ஆல் பெருக்கினா தான் 8 வரும். ஸோ அதை பண்ணி 9/8 போட்டாச்சு. அந்த 9/8 இப்போ இதோட கம்பேர் பண்ணுறோம், 3/4ஓட பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், வகுத்தில் நம்ம பெருக்கலாம் மாற்றலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிற நம்பரை என்ன செய்யணும்? 9/8 8/9ன்னு தலைகீழாக போட்டு நம்ம பெருக்கிக்கிறலாம். வந்த ஆன்சர் தான் இது. இந்த 2 கணக்கையும் செய்ய பாருங்கள். 14 ரொம்ப ஈஸி தான். ஸோ அஸ் யூஸ்வல் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறத செஞ்சு முடிச்சிடுறீங்க. வகுத்தலில் இருக்கிறனால பெருக்கல் போட்டு தலைகீழாக போட்டு ரெசிப்ரோக்கலாக போட்டு நம்ம எழுதி செஞ்சு கொண்டு வந்துடலாம். அது ஆன்சர் 5/4. அதை இதோட கம்பேர் பண்ண போகிறோம், 3/4ஓட கம்பேர் பண்ண போகிறோம். இதில் சில நேரங்களில் 3 + 5 8/4லாம் போட்டுருவீங்க. அப்படிலாம் இல்லை, இது மல்டிப்ளை டேரெக்டாக பிரிக்கிறலாம். 3 5 15, 4 16. ஓகே, மீதி 2 கணக்கையும் செஞ்சுருங்க, நேரில் காமிக்கணும். ஸோ 15வது கணக்கு ரொம்ப சூப்பரான கணக்கு. கேள்வி என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னென்னா, அடிட்டிவ் இன்வெர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது 2 நம்பரை கூட்டினா ஆன்சர் 0 வரணும், அதான் கூட்டல் நேர்மாறு. 2 நம்பரை பெருக்குனா ஆன்சர் 1 வரணும், அதான் பெருக்கல் நேர்மாறு. இது 2ம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மறந்துடவே கூடாது. கூட்டினா 0, பெருக்குனா 1, மறந்துடாதீங்க. கீழே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். அடுத்து எனக்கு இந்த பாடத்தில் பிடிச்ச, நமக்கு லைஃபுக்கு தேவையான, நம்ம அடிக்கடி கணக்கு செய்கிறதுக்கு தேவையான மெத்தட் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஒரு நம்பர், ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர் இல்லை ஒரு ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண்களை போட்டுட்டு வகுத்தல் C போடையில் இப்படி எழுதுவோம், சரியா? ஸோ இது போடையில் ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
வகுத்தலுக்கு கீழே ஒரே ஒரு நம்பர் இருந்தால் அது இது கூட சேர்ந்துடும். இதில் கீழே இருக்கிறது இதோடு 2 ஒன்றா சேர்ந்துடும் அப்படிங்கிறது. அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா? ஸோ உங்களை புரிகிறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கிறேன். A/B அப்படிங்கிறத நான் சும்மா 10/2ன்னு போட்டிருக்கேன். ஸோ உதாரணத்துக்கு 10/2 அடி கொடுத்தா 5 தான். கீழே 5 இருக்குது. 5 அடி கொடுத்தா 1 ஆயிரும். இதே இது அப்படி இவங்க போடுற மாதிரி மாற்றி போட்டாலும் ஆன்சர் என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ இது புரியும்னு நினைக்கிறேன். இந்த டிவைடட் பை C இதோட சேர்ந்துரும். இதை மட்டும் நான் வச்சுட்டா முடிஞ்சு. அடுத்து 2 இருக்குன்னா கீழே இருக்கிறது மேலே இருக்கிறதோட சேரும். கீழே இருக்கிறது மேலே இருக்கிறதோட சேரும். சார் மேலே தான் டிவைடட் பை இல்லையே, இல்லாதனால தான் அது. சரியா? அதை விட இந்த தேர்ட் ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. BCயும் சேர்ந்துருவாங்க, Aயும் Dயும் சேர்ந்துருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நிறையா கணக்கில் டக்குன்னு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரியா? ஓகே, டன். அடுத்து பாருங்கள், இதில் உள்ள இந்த 1 வேர்ட்ஸ் இதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கணும். எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணி போட்டுருவீங்க, மல்டிப்ளை பண்ணி போட்டுருவீங்க, 3வது பெருக்கல் போட்டு தலைகீழியாக போட்டு பண்ணிடுவீங்க. 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க? எந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது, தலைகீழி கிடையாது அப்படின்னா 0க்கு தலைகீழி கிடையாது. ஏன் சார் 0க்கு கிடைக்கிறது? முதல்ல ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ B/Q பட் Q நாட் ஈக்குவல் டு 0. மேலே 0 இருக்கலாம், 0/1 போடலாம், தப்பு கிடையாது, அது ரேஷ்னல் நம்பர். ஆனால் எனி நம்பர் டிவைடட் பை 0 போட்டால் அது ரேஷ்னல் நம்பரே கிடையாது. சரி, அது விட்ருங்க. இப்போ என்னென்னா மேலே 0 இருக்குது, இதை 0/1 நம்ம என்ன சொல்லுவோம்? 0ன்னே சொல்லுவோம். இதுக்கு ரெசிப்ரோக்கல்னால் என்ன? 1/0 இருக்கா? கிடையாது. 0 கீழே வந்துட்டாலும் இது இன்ஃபினிட்டிவ், வரையறுக்க முடியலை. அதனால் 0 தான் என்ன கிடையாது, அதுக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. அடுத்து இந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் -1க்கு அப்படின்னா ஆன்சர் +1. ஏன்னா +1ஐயும் -1ஐயும் சாரி இதில் +1 போடக்கூடாது. இதில் ரொம்ப முக்கியமான கேள்வி. மல்டிபிள் இன்வர்ஸ் ஆஃப் -1ஓட ஆன்சரும் -1 தான். என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா -1ஐயும் -1ஐயும் பெருக்கினா தான் ஆன்சர் 1 வரணும். ஸோ நம்ம பெருக்கல் நேர்மாறு அப்படின்னாலே ஆன்சர் 1 வரணும். சரியா? ஓகே, நல்லது. இப்போது இதே இது த அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 கூட்டல் நேர்மாறு. -1இன் கூட்டல் நேர்மாறுனா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஆன்சர் எப்போ நீங்கள் நான் நேரில் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சரை சொல்லுங்கள். சரியா? ஓகே, டன். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸில் மேக்ஸிமம் எல்லாம் ஈஸி தான். எல்லா ரேஷ்னல் நம்பருக்கும் கூட்டல் தலைகீழி இருக்கானா? இருக்குது சார். அப்போல்லாம் 0/1 கேள்விங்க. அது என்னது அப்போல்லாம் கேட்டது? எல்லா விகிதமுறு எண்களுக்கும் ஒரு கூட்டல் தலைகீழியை பெற்றிருக்கும். சரி, அடுத்தது இதில் கொஞ்சம் இது இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் வேணும். இதில் போட்டோம்னா நேரில் வரும்போது அதை சொல்கிறேன் நான். ஓகே, 2வது 3வது எல்லாமே தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா 0வோட அடிட்டிவ் இன்வர்ஸ் 0 ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா 0யும் கூட்டினா ஆன்சர் 0. ஏன்னா கூட்டல் நேர்மாறு அடிட்டிவ் இன்வர்ஸ்னாலே 0. ஆனால் -1க்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். -1 கூட -1 கூட்டினீங்கன்னா ஆன்சர் -2. அது எப்படி கூட்டல் நேர்மாறாக மாறாது. அப்போ தப்பு. அடுத்து -11/-17 -11 -17 ரெண்டுமே கேன்சல் ஆகி +11 மாறிடும். அப்போ +11ஓட கூட்டல் நேர்மாறு -11/17 ஒரே ஒரு இடத்துல போடும். புரியுதுன்னு நினைக்கிறேன். 2 மைனஸும் கேன்சல் ஆகி அது +11/17 மாறிடும். அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் -11/17 இருக்கணும். அடுத்து இந்த 4வது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன? -1ஓட தலைகீழி என்ன அப்படின்னா -1 தான். சரியா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அடுத்து எல்லா விகிதமுறு எண்களுக்கும் பெருக்கல் நேர்மாறு இருக்கானா எல்லாத்துக்கும் இருக்குது, 1 மட்டும் இல்லை, 0வுக்கு இல்லை. சரியா? ஸோ அதுதான் இது ஆன்சர். சரி, ஓகே, டன். ஸோ இது எல்லாமே பார்த்துருங்க. இதில் எந்த கணக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியம்? இந்த 9th கணக்கு பார்த்துக்கோங்க, 10வது கணக்கு பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து இந்த எக்ஸாம்பிள்ஸ் 1.18 1.21 வரைக்கும் உள்ள கணக்குகள் வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லா டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ. ஸோ எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எல்லாம் செஞ்சு எனக்கு ஆன்சர் நேரில் காமிச்சிருக்கணும்.